பிரைஸ் லார்ட். இன்றைய தியானத்திற்கு யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த நாளிலும் கூட நமக்கு ஏன் பரிசுத்த ஆவியானவர் தேவை, அந்த நிறைவு நமக்கு எதற்கு தேவை என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். நம்ம எவ்வளோ பெரிய வளர்ந்த விசுவாசி ஆனாலும் பாவத்தை குறித்து நம்மளுக்கு கண்டித்து உணர்த்தி இது தவறான பாதை அப்படின்ற சுட்டி காண்பிப்பது ஆவியானவர் மாத்திரமே. இப்போ தாவீதுக்கு அவன் பாவம் செய்த பிறகு உடனே அவன் ஜெபித்த ஒரு காரியம், பரிசுத்த ஆவியை என்கிட்டேருந்து எடுத்து விடாதையும். ஏன்னா அவர் இல்லைன்னா அந்த கன்விக்ஷன், அவரை உணர்த்துகிற அந்த ஒரு இருதயத்தில் நீ செய்தது தவறு என்பதை உணர்த்துகிற அந்த உணர்வு இல்லாமல் போயிடும்ன்றதை அவர் நன்கு உணர்ந்திருந்தார். அதனால தான் அவர் ஜெபித்தது, உங்கள் பரிசுத்த ஆவியை என்கிட்டேருந்து எடுத்துடாதீங்க. நீதியை குறித்து இன்றைக்கு நம்மளுடைய நீதிலாம் நியாயம்லாம் பார்க்கும்போது அழுக்கு கந்தன் தேவன் சொல்லுகிறார். ஆனால் தேவனுடைய நீதி சமாதானம், சந்தோஷம், அன்பு, இப்படிப்பட்ட நீதிகள் நிமித்தம் தான் ஒரு சூழ்நிலையும் நம்ம டிசிஷன் எடுக்கணும், தீர்மானங்கள் எடுக்கணும். அப்போ இதற்கு யார் உதவி செய்வார்? கண்டிப்பாக ஆவியானவர். ஏன்னா தனிப்பட்ட முறையில் இருந்தவர் தான் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சூழ்நிலையில் கரெக்டான தீர்மானத்தை எடுக்க ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். அப்போ இதே மாதிரி தான் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்போ நம்ம ஒவ்வொருவரையும் கண்டித்து உணர்த்துவதற்கு இதுதான் சரியான வழி இதுவே, உன் காதுகளில் பின்னாடி நின்று சொல்லுவேன்னு தேவன் சொல்லுகிறார். எப்படி சொல்லுவார்? பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். வழி இதுவே, இதில் போகலாம், இதில் போகக்கூடாது இப்படின்னு சொல்லி கொடுக்குறதே பரிசுத்த ஆவியானவர் தான். அப்போ அந்த வழி பிறந்து நம்ம போகும்போது என்னென்னா, இது நம்ம இருதய சமாதானம் இல்லாமல் போகிற ஒரு நிலை நம்மளுக்கு ஏற்படுறது நம்மளால் நன்கு உணர முடியும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்கள் வழி பிறந்து போகும்போது அவங்களுக்கு நல்லா அந்த ஆவியானவர் அதை உணர்த்துகிறத தெரியும். அதனால தான் அவங்க உடனே கிட்டி சேருவாங்க. சாலமோன் அதை உதறி தள்ளினது நிமித்தம் அவன் அப்படியே விழுந்து போனான். ஆகையால் ஆண்டவர் எல்லாரையும் தான், ஆவியானவர் எல்லாரையும் உணர்த்துவார். அவர் சகல சத்தியத்திற்குள்ளேயும் நம்மளை வழி நடத்துவார். நம்மளை எப்படியாவது நம்மளை அந்த நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்ற பாதையில் வழி நடத்துவார். அந்த நம்ம கேட்குற சத்தியம் நம்ம குத்தப்பட்டு வரணும். எபிரேயரில் நம்ம படிக்கிறோம், அந்த இருபுறமும் கற்கொள்ளப்பட்டும் தேவனோட வார்த்தை, அதை நம்ம இருதயத்தில் குத்த வைக்கிறதே ஆவியானவர் தான். அப்போது சில பேருக்கு ஒரு அழுகை வரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது, இல்லை ஜெபிக்கும் போது. அதான் வாக்கு கடங்கா பெருமூச்சோடு வேண்டுதல் செய்யும் ஆவியானவர். அப்போ இத்தனை காரியங்களும் செய்கிற ஆவியானவர் நமக்கு இருந்தார் தான், அவர் நிறைவு இருந்தால் தான் நம்மளால் இந்த இம்மையில் தேவனுடைய சித்தத்தையும் காரியங்களையும் செய்ய முடியும். ஆமென்.